அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் லேத் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த சென்டர் லேத்துன்றது நமக்கு என்னன்றதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் காட்டியிருக்கிறது தான் நமக்கு சென்டர் லேத் அப்படின்றது. ஸோ இந்த லேத்துன்றது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு கடைசல் பொறி அப்படின்னு சொல்லி தமிழில் நம்ம இதை சொல்லுவோம். லேத் இஸ் எ மிஷின். இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் தி அன்வான்ட் மெட்டீரியல் ஃப்ரம் தி ஒர்க் பீசஸ். அதாவது ஒர்க் பீஸில் இருந்து நமக்கு தேவையில்லாத பகுதிகளை நீக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த லேத் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த லேத் மிஷினு அதாவது நமக்கு என்ன அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் உருளை வடிவமாக ஒர்க் பீஸ் இருக்கும். ஸோ அந்த ஒர்க் பீஸை இந்த லேத்தோட சக்கில் மாட்டி நம்ம அந்த சக்கை சுத்த வைக்கும்போது அதன் மூலமாக அதுக்கு குறுக்கு வசத்தில் டூலை நகர்த்தி அதில் மிஷினிங் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் லேத் ஆப்ரேஷன் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த லேத் ஆப்ரேஷன்ஸ் நமக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லேத் மிஷினை பற்றி முதல்ல என்னன்றதை நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்றது பார்க்கலாம். ஸோ இப்போ படத்தில் காட்டியிருக்கு பாருங்கள், இடது பக்கத்தில் ஹெட் ஸ்டாக் கொடுத்துருக்கு. மேலே அந்த ஹெட் ஸ்டாக்குக்கு கீழ்ப்பகுதியில் ஃபீட் பாக்ஸ் அப்படின்றதுக்கு, அந்த ஃபீட் பாக்ஸுன்றது தான் ஃபீட் மூமெண்ட், அந்த ஃபீட் கண்ட்ரோல் மற்ற எல்லாமே அதில் வரும். அது போக அந்த ஸ்பிண்டில் சுற்றுறது நடுவில் மையப்பகுதியில் கூர்மாக இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஹெட் ஸ்டாக்கில் முன்னாடி அதுதான் ஸ்பிண்டில்னு சொல்லுவோம். அந்த ஸ்பிண்டிலுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். உள்ளே நம்ம ஜாபை மாட்டினோம்னா அந்த ஸ்பிண்டில் சுற்றும். ஸோ அந்த ஸ்பிண்டிலோட டைரெக்ஷன் முன்னாடி சுற்றணுமா பின்னாடி சுற்றணுமா, அதாவது ஃபார்வேர்டு ரிவர்ஸ் அப்படின்றது. ஸோ அது இந்த சைடில் இருக்கிற கீழே இருக்கிற லீவரை மாற்றுறது மூலமாக அந்த டைரெக்ஷனை நம்ம மாற்றலாம். ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வலது பக்கத்தில் பாருங்கள் டெயில் ஸ்டாக்னு கொடுத்துருக்கா. ஸோ இந்த டெயில் ஸ்டாக்குன்றது நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஒர்க் பீஸ் வந்து லென்த்தாக இருக்கும்போது ரொம்ப நீளமாக ஜாப் இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் நீளமாக வரும்போது அதை தாங்கி பிடிக்கிறதுக்காக இந்த டெயில் ஸ்டாக்கானது பயன்படுது. ஸோ அப்போது ஒரு ஜாப் லென்த்தாக இருக்குன்னா இடது பக்கத்தை சக்கில் மாட்டிடுவோம், வலது பக்கத்தை இந்த டெயில் ஸ்டாக்கை கொண்டு சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம மையப்பகுதியில் ஆப்ரேஷன்ஸை பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த டெயில் ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் ஒரு ஹேண்ட் வீல் இருக்குது, முன் பக்கத்தில் டெட் சென்டர் இருக்குது, மேலே ஒரு கிளாம்ப் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து இந்த லேத்தோட ஹெட் ஸ்டாக்குக்கும் டெயில் ஸ்டாக்குக்கும் மையப்பகுதியில் பார்த்திங்கன்னா இருக்கிறது தான் கேரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கேரேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிற எல்லா இதுவுமே ஆப்ரேஷன்ஸில் அந்த டூல் எல்லாமே இந்த கேரேஜில் தான் நமக்கு இருக்குது. ஸோ நார்மலாக இந்த கேரேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த கேரேஜோட மேல் பகுதியில் முதல்ல டூல் போஸ்ட் இருக்குது. இந்த டூல் போஸ்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ரேஷனுக்கு தேவையான டூல்களை எல்லாமே இந்த டூல் போஸ்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டூல் போஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் நம்ம டூலை வச்சு தான் எந்த ஆப்ரேஷன்னாலும் நம்ம பண்ண போகிறோம். இந்த டூல் போஸ்ட்டில் மேலே இருக்கிற லீவரை ரிலீஸ் பண்ணோம்னா அந்த டூல் போஸ்ட்டை நம்ம திருப்பிக்கலாம். ரைட்டா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டூல் போஸ்ட்டில் கீழ்ப்பகுதியில் நம்ம டூல் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரைட். அடுத்து இந்த டீட்டெயிலை அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து அந்த டூல் போஸ்ட்டுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சாடில் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. அல்லது காம்பவுண்ட் ஸ்லைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சாடிலானது லேத்தோட ஆக்சிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி முன்பக்கம் லேத்தோட ஸ்பிண்டில் பார்த்து முன்பக்கமும் பின்பக்கமும் நகரக்கூடிய வகையில் இந்த காம்பவுண்ட் ஸ்லைடானது அல்லது சாடிலானது பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ இது சைடில் ஒரு ஹேண்ட் வீல் இருக்கும், அதை சுற்றுறது மூலமாக முன்பக்கமும் பின்பக்கமும் அதை நகர்த்திக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் ஸ்லைடு. ஸோ அந்த கிராஸ் ஸ்லைடு நமக்கு எதுக்கு அப்படின்னா குறுக்கு வசத்தில் லேத்தோட ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் செங்குத்தான முறையில் நகர்த்துவதற்கு இந்த கிராஸ் ஸ்லைடை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே. ஸோ இது குறுக்கு வசத்தில் போய் வரும். ஓகே. முன்னாடியும் பின்னாடி அதாவது நம்ம நிற்கிறோம் அப்படின்னா முன்பக்கமும் பின்பக்கமும் போய் வர்ற மாதிரி இருக்கும். அந்த காம்பவுண்ட் ஸ்லைடு சைடில் சொன்ன பார்த்திங்களா, அதில் அந்த சாடில் இருக்கும், அது வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் நகர்த்தி போகிறது மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே இதில் பார்த்திங்கன்னா கோண வசத்தில் அந்த காம்பவுண்ட் ஸ்லைடு கீழே அப்படின்னா காம்பவுண்ட் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ கீழ்ப்பகுதியில் கோண அளவுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த டூல் போஸ்ட்டை குறிப்பிட்ட கோண அளவில் திருப்பி வச்சு ஒர்க் பீஸில் நம்ம பண்ணும்போது சாய்வு பரப்புகள் செய்கிறதுக்கு குறிப்பிட்ட கோண அளவில் வேணும் அப்படின்னா அந்த அளவில் செய்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துது. ஸோ இது எல்லாமே சேர்ந்த அமைப்பு நமக்கு அந்த கேரேஜில் பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த கேரேஜ் வந்து நமக்கு லீட் ஸ்க்ரூ மூலமாகவும் ஃபீட் ராடு மூலமாகவும் இடது பக்கமும் வலது பக்கமும் அதாவது லேத்து ஸ்பிண்டில் பார்த்தோம், அதாவது பின்பக்கத்தில் இருக்கிற டெயில் ஸ்டாக்கை பார்த்தோம், ஹெட் ஸ்டாக் டெயில் ஸ்டாக்கை பார்த்து அப்படியே போய் முன்பின்னும் போய் வர்ற மாதிரி நம்ம அதில் அமைக்கப்பட்டிருக்கோம். ஸோ சைடில் இருக்கிற அந்த ஹேண்ட் வீலை சுற்றும் போது அதை முன்பக்கமும் பின்பக்கமும் நகர்த்திக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு இந்த லேத்தோர் கீழ்ப்பகுதியில் இருக்கிறது ரெண்டு பக்கம் கால் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது பெட்டு, அதுதான் ஃபுல்லாக அந்த லேத்தோ ஃபுல்லாக தாங்கக்கூடிய பகுதி நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு.
ஓகே. ஸோ இது எல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்ந்த அமைப்பு தான் நம்ம லேத் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேத் பெட். ஸோ இந்த லேத் பெட்டுன்றது நமக்கு என்ன அப்படின்னா லேத்து மொத்தத்தையும் ஸ்பிண்டிலு, ஹெட் ஸ்டாக்கு, கேரேஜு எல்லாத்தையும் சேர்ந்ததை மொத்தமாக அந்த தாங்கக்கூடிய அமைப்பானது லேத் பெட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த பெட்டு இதில் கொடுத்துருக்கு பார்த்திங்களா, இது வந்து ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ ரெண்டும் சைடில் சப்போர்ட்டில் கொடுத்துருக்கு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அதில் அந்த இன்வெர்டட் வி பெட்வே, ஃப்ளாட் பெட்வே அப்படின்றலாம் கொடுத்துருக்கோம். அந்த பெட்வேயில் மேல் பகுதியில் தான் நமக்கு என்ன இருக்கும், அந்த பெட்டோட மேல் பகுதியில் நமக்கு கேரேஜ் நகரக்கூடியதான கைட்வேஸ் எல்லாமே இருக்கும். அதில் தான் இந்த கேரேஜ் எல்லாம் நமக்கு நகர்ந்து போய் வரும். ஓகே. ஸோ இந்த லேத் பெட்டானது மொத்தமாக லேத்தோட முழு வெயிட், அந்த முழு எடையையும் தாங்கக்கூடிய பகுதியாக நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பெட்டு வந்து கேஸ்ட் அயனு, நிக்கல் அல்லது குரோமியம் இந்த மெட்டல் கலந்த அலாய் மெட்டலால் செய்யப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் கைட்வே வந்து நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும் அல்லது தலைகீழ் வி வடிவத்தில் நமக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹெட் ஸ்டாக். இந்த ஹெட் ஸ்டாக்குன்றது லேத்தோட இடது பக்கத்தில் நமக்கு இருக்கும். இந்த ஹெட் ஸ்டாக்கை பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு ஹாலோ ஸ்பிண்டில், அதாவது ஹால்னா துளை இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பிண்டில் இருக்கும். அந்த ஸ்பிண்டில் நமக்கு முன்பக்க ஹோல் வந்து கொஞ்சம் டேப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலோ ஸ்பிண்டிலில் நம்ம சக்கு அல்லது ஃபேஸ் பிளேட் இது ரெண்டில் எதை வேணாலும் மாட்டிக்கலாம். இப்போ இந்த ஹெட் ஸ்டாக்கில் காட்டியிருக்கிறது நமக்கு ஃபேஸ் பிளேட் ஒன்று மாட்டியிருக்காங்க. ஸோ இது நம்ம சக்கு, ஃபேஸ் பிளேட்டு எதை வேணாலும் அந்த ஸ்பெண்டில், லேத் ஸ்பெண்டிலில் நம்ம மாட்டிக்கலாம். ரைட்டா? ஸோ மாட்டிக்கிட்டு நம்ம இது பண்ண போகிறோம். இதில் ஆப்ரேஷன்ஸ் அந்த ஸ்பெண்டிலில் தான் நம்ம என்ன போகிறோம், ஜாபு நம்ம எந்த ஒர்க் பண்ண போகிறோம் அந்த ஒர்க் பீஸை பொருத்த போகிறோம். ரைட்? ஸோ இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீட் சேஞ்ச் செலக்டர்னு ஒரு இது கொடுத்துருக்கா சைடில், அந்த சைடில் இது பண்ணி ஆரோ மார்க் போட்டு அந்த ஸ்பீட் சேஞ்ச் செலக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்பிண்டிலோட வேகத்தை மாற்றுறதுக்கு. ஸோ ஸ்பிண்டிலோட வேகம் வந்து ஹை ஸ்பீடில் வேணுமா, ஸ்லோ ஸ்பீடில் வேணுமா, மீடியமாக வேணுமா, அந்த மாதிரி அந்த ஸ்பீடை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்பீட் சேஞ்ச் செலக்டர் மூலமாக மாற்றிக்கலாம். வேரியஸ் ஸ்பீட்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் தகுந்த அளவில் நம்ம இதுக்குரிய ஸ்பீடை இதில் செக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்பீட் சேஞ்ச் செலக்டர் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபீட் டைரக்ஷன் லீவர் அப்படின்ட்டு கீழே ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ டைரக்ஷன் அப்படின்னா என்னது, டைரக்ஷன் அப்படின்றது திசை, எந்த திசை, அதாவது என்ன ஃபீட் டைரக்ஷன் லீவர். ஃபீட் அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபீட் டைரக்ஷன் நமக்கு இதாகுதுன்னா அந்த டைரக்ஷன் ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரொட்டேட் ஆகக்கூடிய டைரக்ஷன் எப்படி போகுது. ஸோ கிளாக் வைஸில் சுற்றணுமா, ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கடிகார சுற்றா அல்லது எதிர் சுற்றா அப்படின்றது, ஃபார்வேர்டு ரிவர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல, முன்னாடி பின்னாடின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு எப்படி சுற்றணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த லீவர் மூலமாக நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது நம்ம டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் அப்படின்றத நம்ம அதில் செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபீட் ட்ரைவ்னு சைடில் கொடுக்குற பாக்ஸ்க்குள்ளே அந்த பெல்ட்டு, மோட்டார், அந்த மெக்கானிசம்ஸ் எல்லாம் சைடில் உள்ள இடங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ அப்போ இந்த இதில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஹெட் ஸ்டாக் வந்து நமக்கு பேக் கியர்டாக இருக்கலாம் அல்ல ஆல் கியர்டாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வகை தான் மெயினாக நம்ம வந்து ஹெட் ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று பேக் கியர்டு, இன்னொன்று ஆல் கியர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு வகையில் ஏதாவது ஒரு வகையான ஹெட் ஸ்டாக்கை நம்ம மெயினாக பயன்படுத்துவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெயில் ஸ்டாக். இந்த டெயில் ஸ்டாக் அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா லேத் மிஷினில் வலது பக்கத்தில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளோட வலது கை பக்கத்தில் அந்த இடத்துல இந்த டெயில் ஸ்டாக்கானது பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ இது ஏற்கனவே சொன்னோம், நீளமான ஒர்க் ஷாப், அதாவது ஒர்க் பீஸ், நம்ம செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒர்க் பீஸ் வந்து நீளமாக இருந்துச்சுன்னா அந்த நீளமான ஒர்க் பீஸை வலதுபுறத்தில் தாங்கி பிடிக்கிறதுக்காக இந்த டெயில் ஸ்டாக்கானது நமக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த டெயில் ஸ்டாக்கில் என்னென்ன பாகங்கள் இருக்குது, இப்போ இந்த படம் கொடுத்துருக்கு நமக்கு, இதுதான் டெயில் ஸ்டாக்கோட படம். இந்த டெயில் ஸ்டாக்கில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ரைட் சைடில் ஹேண்ட் வீல் இருக்குது, அதுக்கு முன்னாடி பேரல்ன்ற வெளிக்கூடு, அடுத்து ஸ்பிண்டில் கிளாம்ப்பு, ஸ்க்ரூ, டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டிலு, டெட் சென்டர், முன்னாடி கீவே, அடுத்து செட் ஓவர் ஸ்க்ரூ, பாடி, பேஸ் அப்படின்ட்டு இத்தனை பாகங்கள் இதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெயில் ஸ்டாக்கோட வெளியே பேரலுக்கும் உள்ள ஸ்பிண்டில் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த பேரல் உள்பகுதியில் இருக்கிற ஸ்பிண்டிலானது மேலே இருக்கிற ஸ்பிண்டில் கிளாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிலீஸ் பண்ணணும். அதாவது டைட் பண்ணியிருந்தால் அதை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட் வீலை பிடிச்சி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹேண்ட் வீல் வலது பக்கமாக அப்படியே சுற்ற
இந்த ஸ்பிண்டிலானது இடது பக்கமாக உள்ளேருந்து வெளியே வரும். ரைட்டா? அதே ஹேண்ட் வீலை நம்ம ரிவர்ஸில் நம்மளை நோக்கி சுற்றணும் அப்படின்னா இந்த ஸ்பிண்டிலானது ரிவர்ஸில் அந்த பேரலுக்கு உள்ளேயே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்பிண்டிலை முன்னாடி பின்னாடி நகர்த்துறதுக்கு இந்த ஹேண்ட் வீலை பயன்படுத்துகிறோம். ஸோ நகர்த்தி ஒரு பொசிஷனில் நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற ஸ்பிண்டில் கிளாம்பை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பிண்டில் அதுக்கு மேலே எந்த பக்கமும் நகராது. ரைட்டா? ஸோ அந்த ஸ்பிண்டிலுக்கு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய துளையில் நம்ம டெட் சென்டர் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த லென்த்தாக ஜாப் வரும்போது அதோட வலது பக்க முனையை இந்த டெட் சென்டரானது மையப்பகுதியில் டச் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கும். ஒர்க்கு நடக்கும்போது அது சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கும். அதுக்காக இந்த டெட் சென்டரானது இங்கே பயன்படுத்தப்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லேத்தோட அந்த ஸ்பிண்டிலோட கீழ்ப்பகுதியில் நமக்கு ஒரு செட் ஓவர் ஸ்க்ரூன்னு கொடுத்துருக்கு. அந்த ஸ்க்ரூ ஆனது நமக்கு டெயில் ஸ்டாக்கை வலது பக்க ஓரத்துலேருந்து முன்னாடி பின்னாடி நகர்த்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி நகர்த்தி ஒரு இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த செட் ஓவர் ஸ்க்ரூ ஆனது நமக்கு பயன்படுது. ஸோ பாடின்னு கொடுத்துருக்கிறது அந்த ஸ்பிண்டிலோட வெளிப்புற கூடு அந்த பாடி நமக்கு. ஸோ பேஸ்ன்றது கீழ்ப்பகுதி. அந்த பேஸ் தான் என்ன இருக்கும் நமக்கு அந்த கைட்வேஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, பேஸ் மேலே நமக்கு பெட்டில் மேல் பகுதியில் அந்த கைட்வேல இந்த பேஸ் ஆனது ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது நமக்கு டெயில் ஸ்டாக்கோட அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டெயில் ஸ்டாக்கு நம்ம கேட்டால் இதை படங்களை போட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்மளாக கதை எழுதுகிற மாதிரி எழுதிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கேரேஜ். ஸோ கேரேஜ்ன்றது நம்ம ஏற்கனவே சொன்னோம். கேரேஜ் வந்து நமக்கு கட்டிங் டூலை வந்து பல்வேறு திசைகளில் கையாளுறதுக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக நகர்த்துறதுக்கும் பயன்படக்கூடிய அமைப்பானது கேரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த கேரேஜ் ஆனது லேத்தோட ஸ்பிண்டிலுக்கும் டெயில் ஸ்டாக்குக்கும் மையப்பகுதியில் நமக்கு இதில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேரேஜ் முன்பக்கம் அப்படியே நகர்ந்து போச்சுன்னா ஸ்பிண்டில் வரைக்கும் போகும், பின்பக்கம் அப்படியே நகர்ந்து வந்துச்சுன்னா டெயில் ஸ்டாக் வரைக்கும் நகர்ந்து வரும். ஸோ அதுக்கு அந்த ஹேண்டில் வீலை நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ கேரேஜில் பாருங்கள் என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மேலே டூல் போஸ்ட் இருக்குது, அது கீழே காம்பவுண்ட் ரெஸ்ட்டு, அடுத்து கிராஸ் ஸ்லைடு, அடுத்து கேரேஜ் லாக்கு, அடுத்து ஹாஃப் நட் லீவரு, அடுத்து நமக்கு இதை பார்த்தோம்னா ஃபீட் சேஞ்ச் லீவரு, அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீட் வீலு அந்த வீலு, அடுத்து ஃப்ரிக்ஷன் கிளச்சு, அப்ரானு, த்ரெட் டயலு, அடுத்து சாடில் அப்படின்றது நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாம் இந்த கேரேஜில் இருக்கக்கூடிய பாகங்கள் அல்லது பகுதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ கேரேஜில் மேலே டூல் போஸ்ட்டுன்றது மேல் பகுதியில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கேரேஜில். அந்த டூல் போஸ்ட்டில் தான் நம்ம ஆப்ரேஷனுக்கு தேவையான டூல்களை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ எந்த டூல் வேணுமோ அந்த டூலை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் டூல் போஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 டைப் ஆஃப் டூல் போஸ்ட் இருக்குது. ஸோ அதை அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அந்த டூல் போஸ்ட்டில் நம்ம ஸ்க்ரூ இருக்கும், இல்லை போல்ட் நட் இருக்கும். அந்த போல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய டூலை அதில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த போல்ட்டை டைட் பண்ணி நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பயன்படக்கூடிய அமைப்பு இந்த டூல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த டூல் போஸ்ட்டுக்கு கீழே நமக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக சேடில் இருக்கும், அதாவது காம்பவுண்ட் ரெஸ்ட், சேடில் கிராஸ் ஸ்லைடு, இந்த ரெண்டுக்கும் இடையில் நமக்கு காம்பவுண்ட் ரெஸ்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த சேடில்ன்றது என்ன அப்படின்னா நமக்கு லேத்தோட ஸ்பிண்டிலை நோக்கி முன்பக்கமும் பின்பக்கமும் நகரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது நம்ம சேடில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சேடில் வந்து நமக்கு முன்பக்கம் டூலை நகர்த்தி கொண்டு வரலாம், பின்னாடி முன்னாடி அந்த சேடில் மட்டும் ரொட்டேட் பண்ணும்போது. ஸோ அந்த சேடிலோட கீழ்ப்பகுதியில் நமக்கு காம்பவுண்ட் ரெஸ்ட் அல்லது காம்பவுண்ட் ஸ்லைடுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காம்பவுண்ட் ரெஸ்ட்டு அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா கோண வசத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோண வசத்தில் கொஞ்சம் திருப்பணும். ஒரு ஜாப் அந்த உருளையான ஜாபில் மேல் பகுதியில் ஒரு சாய்வு பரப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டூலை நம்ம ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் திருப்பி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி திருப்பி வைக்கும்போது நமக்கு திருப்புறதுக்கு அந்த டூல் போஸ்ட்டை கரெக்டான கோணத்தில் திருப்பி வைக்கிறதுக்காக பயன்படக்கூடியது இந்த காம்பவுண்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதில் டோட்டலாக டிகிரிஸ் கோணங்கள் நமக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி 180 டிகிரி ஆஃப் சர்க்கிளில் நம்ம கோண அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த கோண அளவுகளை பொறுத்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த ஆங்கிளில் திருப்பி வச்சு சாய்வு பரப்புகளை ஒர்க் பீஸில் ஏற்படுத்தலாம். ஸோ அடுத்து நமக்கு அதுக்கு கீழே உள்ளது கிராஸ் ஸ்லைடு. இந்த கிராஸ் ஸ்லைடானது லேத்தோட ஆக்சிஸுக்கு அச்சுக்கு செங்குத்தாக நகரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கிராஸ் ஸ்லைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது முன்னும் பின்னும், அதாவது நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த வீலை சுற்றும் போது அது முன்பக்கமும் பின்பக்கமும் நகரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ இது நமக்கு கிராஸ் ஸ்லைடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எல்லா அமைப்பும் அந்த கேரேஜோட மேல் பகுதியில் நமக்கு பொருத்தப்பட்டிருக்கும்.
ஸோ அப்போ கேரேஜில் இருக்கக்கூடிய வீலை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கேரேஜ் வந்து இடதுபுறமும் வலதுபுறமும் நகரும், ரைட்டா? ஸோ அந்த மூமெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், லாஞ்சிடியூடினல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இடது பக்கம் நகர்ந்து போனால் ஸ்பிண்டிலை நோக்கி போகும், வலது பக்கம் நகர்ந்து வந்தால் நமக்கு எங்கே வரும், டெயில் ஸ்டாக்கை நோக்கி நகர்ந்து வரும். ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், லாஞ்சிடியூடினல் மூமெண்ட் அப்படிம்போம். அதே நேரத்தில் இந்த கிராஸ் ஸ்லைடை ரொட்டேட் பண்ணும்போது குறுக்கு வசத்தில் போய் வருது பார்த்தீங்களா, அதை கிராஸ் வைஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், ரைட்? குறுக்கு வசத்தில் குறுக்கு நெடுக்குமா போய் வர்ற மாதிரி உள்ளது கிராஸ் ஸ்லைடு, அது நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபீடு. அந்த ஃபீடு சேஞ்ச் லீவர் மூலமாக நம்ம ஃபீட் டைரெக்ஷன், ஃபீடு எது பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஃபீட் டைரெக்ஷனை மாற்றலாம். அதாவது முன்னாடி கேரேஜ் வந்து முன்னோக்கி போகிறதும் பின்னோக்கி வர்றதும், அந்த ரிவர்ஸ் ஃபார்வர்டு ரிவர்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி டைரெக்ஷனை மாற்றுறதுக்கு இந்த ஃபீட் சேஞ்ச் லீவரானது நமக்கு பயன்படுது. ஓகே, அடுத்தது பக்கத்தில் ஹாஃப் நட் லீவர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த லீவரை எங்கேஜ் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக் ஃபீடு, நம்மளாம் இந்த வீலை சுற்ற வேண்டியதில்லை, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கேரேஜ் நகர்ந்து போகிற மாதிரி அந்த ஆட்டோமேட்டிக் ஃபீட் மூமெண்ட்டை கொடுக்குறதுக்கு இந்த ஹாஃப் நட் லீவரானது நமக்கு பயன்படுது. ஓகே, ஸோ இது எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ரான்றது உள்ளே இருக்கிற மெக்கானிசம், ஆப்ரான் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக் மூமெண்ட்ஸுக்கு. ஸோ அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாம் சேர்ந்த அமைப்பானது நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு அடுத்த படத்தில் காட்டியிருக்கு. இப்போ பாருங்கள், க்ளீனாக உங்களுக்கு தனித்தனியாக காட்டியிருக்கு. டூல் போஸ்ட் மேலே இருக்கிறது டூல் போஸ்ட் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். இந்த டூல் போஸ்ட் ஆனது மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டூல் போஸ்ட்டுக்கு மேலே அந்த நடு மையப்பகுதியில் அந்த லாக்கு கிளாம்பு கொடுத்துருக்கு, சுற்றி பார்த்திங்கன்னா அந்த போல்ட்டு கொடுத்துருக்கு, ரைட்டா? ஸோ அந்த கீழே இருக்கிற அந்த கேப்பில் தான் டூலை வச்சு அந்த போல்ட்டை டைட் பண்ணும்போது டூலானது அதில் நமக்கு பொருத்தப்படுது. இந்த டூல் போஸ்ட்டுக்கு கீழே நம்ம கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஸ்லைடு, டாப் ஸ்லைடு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நமக்கு என்னது, அந்த சேடில்னு செய்யக்கூடிய குறுக்கு வசத்தில் நகர்த்துறதுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது லேத் ஆக்சிஸ்க்கு பேரலாக அப்படியே போய் வர்ற மாதிரி. ஸோ அதுதான் அந்த சேடில்னு சொன்ன நம்ம அந்த டாப் ஸ்லைடு. ஸோ அது கீழே சுயல் பேஸ்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுதான் காம்பவுண்ட் ஸ்லைடு அல்லது காம்பவுண்ட் ரெஸ்ட். நம்ம அந்த கோண அளவுக்கு ரொட்டேட் பண்ணுறது சொன்னோம் பார்த்தீங்களா, அது இந்த சுயல் பேஸில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குறிப்பிட்ட கோண அளவுக்கு இந்த டூல் போஸ்ட்டை நம்மளால் திருப்புறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ அதுக்கு கீழே உள்ளது கிராஸ் ஸ்லைடு. இந்த கிராஸ் ஸ்லைடு நம்ம கொடுத்துருக்கா. ஸோ அது வந்து லேத் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர், அதாவது செங்குத்தாக நகர்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஒன்றா பொறுத்துனா அந்த பொருத்தின மொத்த அமைப்பும் சேர்ந்து தான் நமக்கு எதில் இருக்குது, லேத்தில் பொருத்தப்பட்டிருக்கு, அதாவது லேத்தோட கேரேஜில் பொருத்தப்பட்டிருக்கு, ரைட்? ஸோ இது பார்த்தீங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டூல் போஸ்ட். இந்த டூல் போஸ்ட் அப்படின்றது நம்ம சொன்னோம் ஏற்கனவே, டூலை பொருத்துறதுக்காக நமக்கு பயன்படக்கூடியது டூல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த டூல் போஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூல் போஸ்ட்டில் வந்து ஒரு டூலை பொருத்தலாம், இல்லை 2 டூலை பொருத்தலாம், 3 டூலை பொருத்தலாம், 4 டூலை பொருத்தலாம், எப்படி வேணாலும். ஸோ அந்த டூல் போஸ்ட்டோட சைஸு, அந்த வடிவத்தை பொறுத்து இந்த டூல் போஸ்ட்டில் நம்ம வெவ்வேறு வகையாக பல விதங்களில் நமக்கு தேவையான எண்ணிக்கையில் தேவையான டூல்களை பொருத்தி கொள்ளலாம். ஸோ நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய டூல் போஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 டைப் ஆஃப் டூல் போஸ்ட்டை நம்ம இங்கே பயன்படுத்தணும். ஸோ அதில் முதல் வகை சிங்கிள் ஸ்க்ரூ டூல் போஸ்ட். ஒரு ஸ்க்ரூ மட்டும் இருக்கும், அந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம அந்த டூலை மாட்டுறது சிங்கிள் ஸ்க்ரூ டூல் போஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து ஓப்பன் சைடு டூல் போஸ்ட். டூல் கொஞ்சம் பெருசாக இருந்தால், சைடில் இருந்தால், அந்த மாதிரி இருந்தால் இந்த சைடில் ஒரு சைடில் ஓப்பனாக இருக்கிற சைடில் அந்த டூலை வச்சு ஸ்க்ரூவை வச்சு அந்த போல்ட்டை வச்சு டைட் பண்ணி பிடிக்கிறது. ஸோ அடுத்து 3வது 4 போல்ட் டூல் போஸ்ட். ஸோ 4 போல்ட் இருக்கும், அந்த 4 போல்ட்டில் டைட் பண்ணி டூலை பிடிக்கிற மாதிரி, கொஞ்சம் லென்த்தாக நல்லா பெருசாக இருக்கிற டூலை பிடிக்கிறது அந்த 4 போல்ட் டூல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4 வே டூல் போஸ்ட். 4 வே அப்படின்றது 4 வழிகள் அப்படின்றது மாதிரி தான். அந்த 4 வே டூல் போஸ்ட் 4 வழியை அந்த டூலை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போது இந்த 4 வகையான டூல் போஸ்ட்டை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டூல் போஸ்ட்டை பற்றி இதை மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்த கிளாஸில் டூல் போஸ்ட்டு எந்த மாதிரி இருக்கும், என்ன ஏது அப்படி இருக்குன்றத, டைரெக்ஷன்ஸை, எந்த மாதிரியான டூல் போஸ்ட்டு, ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அந்த டூல் போஸ்ட் எந்த மாதிரி இருக்கும், அதில் எந்தெந்த மாதிரியான டூல்களை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.